இது நம்ம ஃபன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் ஸ்டியூ வித் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபன் தமிழ் கிச்சனுக்குள்ள போகலாம். இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஸ்டியூ வித் மஷ்ரூம் செய்ய தேவையான பொருட்கள். ஃப்ரெண்ட்ஸ், chicken 1/2 kg, ஆனியன், கொரியண்டர் லீவ்ஸ், பே லீவ்ஸ், பெப்பர், garlic, அதோட சால்ட், பட்டர், மஷ்ரூம், மைதா, சிக்கன் ஸ்டாக். அப்படின்னா சிக்கன் வேக வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோகனட் மில்க் எடுத்துக்கலாம். நாம் எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் 4 பீஸை எடுத்துக்கலாம். அது மேலே லைட்டாக சால்ட்டு தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதோட பெப்பர் கொஞ்சம் தூவிக்கலாம். சிக்கன் 2 சைடும் பெப்பரும் சால்ட்டும் நல்லா தூவிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தூவிக்கணும். நம்ம நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகிருச்சு பாருங்க. அதில் நாம் எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா வாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, ஒரு சைடு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. எல்லா சைடும் நல்லா பொரிட்டும், கொஞ்ச நேரம் விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, எல்லா சைடும் நல்லா பட்டர்ல பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரை பண்ண பட்டர்லேயே ஆனியனும் மஷ்ரூமும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கார்லிக் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். மைதா ஆட் பண்ணனதும் மைதா கருப்பாகிறதுக்குள்ள சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் ஸ்டாக் அப்படின்னா சிக்கன் வேக வச்ச தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், அதில் பே லீவ்ஸ் பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்திருக்கு. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம பட்டர்ல ஃப்ரை பண்ணி சேர்த்த சிக்கன்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல தேங்காய் பால் சேர்த்தோம்னா இன்னும் திக்னஸும் டேஸ்ட்டும் வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சிக்கன் ஸ்டாக் சேர்த்ததுனால தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை. அதனால மூடி போட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். சிக்கன் பீஸை ஒன்ஸ் திருப்பி விட்டுக்கலாம். இதோட பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பபிள்ஸோட நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் ஸ்டியூ வித் மஷ்ரூம் தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்மளுடைய ருசியான சுவையான ஸ்பைசியான சிக்கன் ஸ்டியூ வித் மஷ்ரூம் தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.